வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குறை எழுப்போ, சிலுவை ரத்தம் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குறை எழுப்போ, சிலுவை ரத்தம் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தால் வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Thank you, Jesus. நீ செய்த நன்மைகளை நினைக்கிற ஆண்டவரே, கடந்த 7 மாதங்களும் நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வருகிற இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவரே சோதரது ஆகஸ்ட் மாதம், ஜூலை 7வது மாதம், ஆகஸ்ட் 8வது மாதம். 7 என்பது பரிபூரணம். இந்த ஆண்டில் பரிபூரண மாதத்தை கடந்து, ஹல்லேலூயா, பரிபூரணத்தை கடந்து நிற்கிறோம். அடுத்து இந்த மாதத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வெற்றி உள்ள நாள். கிறிஸ்து இல்லாத நாள் தோல்வியான நாள். கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் நம்மோடு இருக்கிறாரோ அதெல்லாம் வெற்றியுள்ள நாள். நாம் எப்பொழுதும் வெற்றியுள்ள நாட்களை கொண்டாடும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் படைக்கப்படும் பொழுதே வெற்றியுள்ள நாட்களுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியுள்ள நாளை நாம் கொண்டாடுவோம்.
நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ராஜா நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீரத்தோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றியே. ஏசப்பா, இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வெற்றி, ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் தேவ துதியினால் உடைத்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் தேவ துதியினால் உடைத்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரத்தோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியேல சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. என்னோடு இந்த மாதம் முழுவதும் வெற்றி, ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிறதுனால, உங்க அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் அப்பா நீங்க எங்களை வழி நடத்துறீங்க. ஆண்டவரே, நீர் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறதப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஓரிமா லடரா கம்பரகலடரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு முன்னா போய் அப்பா நீங்க கோணல் ஆனவர்களை செவ்வாய்ப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கரடு முரடான பாதைகளை சமமாக்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நாங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நாங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே.
தேவ வழி நடத்துதலை, தேவ தொடுதலை, தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஆச்சரியமான மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் இருக்கிற 30 நாட்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளுகிறார் வசனம் சொல்லுகிறபடி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 30 நாட்களும் கர்த்தருக்கென்று நாங்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய அற்புத அதிசய அடையாளங்கள் நடக்கட்டும் ஆவியானவரே, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. ஒரு பலன ரகத்தரபா லேரே பாஷகரபா பாபா லேரே பாபா பாபா லேரே கோபாலா லேரே பாதுர பாஷகே பாபா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா, புது கிருபை தந்தீர். நீதி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஹல்லேலூயா எனக்கு விரோதமாய் பேசுபவர்களையும் எனக்கு விரோதமாய் குற்றத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையும் கேடு உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களையும் எங்களை ஒதுக்கி தள்ளுகிறவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க அவங்கள மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அந்த எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்கிற இருதயம் வேறுபட்ட ஆளுகளையும் மன்னிக்க முடியும். விரோதமா பேசினவங்களை மன்னிக்க முடியும். நமக்கு விரோதமா ஜெபிச்சாங்க பாருங்க, அவங்கள மன்னிக்க முடியும். நமக்கு தீமை செய்யணும்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க பாருங்க, அவங்கள மன்னிக்க முடியும். நம்மை ஒதுக்கி தள்ளுனாங்க பாருங்க, அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தீமை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ள உங்களுடைய ஆராதனை வேலையில நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது புதிய மாதம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருகிறார். நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தாவே நீர் மட்டுமே என் கர்த்தர் என்றும் என்னுடைய இரட்சகர் என்றும் தவிர வேறு தேவர்கள் இல்லை என்று நான் அறிக்கையிடுகிறேன். நீ நீதியுள்ள தேவன், இரட்சகர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய உண்மையே நான் ஆராதிக்கிறேன். நாம் அப்படியே கன்ஃபஸ் பண்ணலாம், நம்ம அப்படியே அறிக்கையிடலாமா? உண்மையே நான் ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு ஒப்பு கொடுப்பதின் அடிப்படையில் நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் பிசாசினுடைய நெருக்குதலையும் அவன் தாக்குதலையும் அவன் தரும் பிரச்சனைகளையும் அவன் தரும் ஏமாற்றங்களையும் அவன் எனக்கு விரோதமாக பயன்படுத்தும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் நபரையும் நான் எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன். அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மறுக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவனை விரட்டி ஹல்லேலூயா அவனை ஒதுக்கி வைக்கிறேன். சிறப்பாக நான் எதிர்த்து தள்ளி வைப்பது பலவீனத்தையும் அல்லது தொற்று நோய்களை, என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வேண்டாத வளர்ச்சிகள், ஒவ்வாமை, நுட்கிருமிகள், எல்லா விதத்திலும் வெள்ளி சூனியங்கள், எல்லா வித பாவம், எல்லா விதமான பொறாமை,
எல்லா விதமான கவலை, எல்லா விதமான எரிச்சல், மன அழுத்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ் 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 எஸ், எல்லா சாப பாவங்கள், ஓ எங்கள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, தயவு மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, இந்த மாதத்திலே ஓ ஹல்லேலூயா, கர்த்தரின் செட்டைகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். 4 ரெட்டின்படி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் வியாதி படுக்கையை என்னை விட்டு அகற்றி ஒரு மாதம். விளக்கினார். தெரியாத புதிதாக உண்டாயிருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் என் மேல் வராமல் பாதுகாத்தார். இந்த மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் எத்தனையோ காரியங்களை, தீமைகளை, நோய்களை அதை சந்தித்திருக்கிறது. ஆனால் நம்மை அது எல்லாவற்றிலிருந்து விலக்கி காத்திருக்கிறார், நன்மைகளை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறீர், என்னை குணமாக்குகிறீர், தப்புவிக்கிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்கிறபடியால் எகிப்திற்கு வந்த எந்த வியாதியும் எனக்கு வருவது இல்லை. எகிப்திற்கு வந்தது அப்படின்னா கர்த்தர் அனுமதிக்கிறது. இந்த பூமியில பிசாசு கிரியை செய்யும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிற வாதைகள் ஒன்றும் நம்மை வர வைக்கிறார்னு சொல்லல, கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார்னு சொல்ற. பூமியில வியாதிகள், வாதைகள் எது வந்தாலும் அது கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை நம்மேல் வராதபடிக்கு அவர் தடுக்கிறார். எகிப்தில் எல்லாம் வாதை வந்துச்சு, மாத்திரம் பாதுகாப்பு இருந்தது பாருங்க. Thank you, Jesus. நான் பாவங்களுக்கு சொத்து, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். சுகமாக்கப்பட்ட அனுபவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், பலத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா அவரு தான் அந்த ஜீவன், அவர் தான் அந்த பலன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தந்தீர் தேவா, புது வேலனை தந்தீர் தேவா, புது கிருபை தந்தீர் தேவா, புது வேலனை தந்தீர் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா, இரக்கத்தினாலே மீட்பு, இரக்கத்தினாலே மீட்பு, இரக்கத்தினாலே சுதந்திரம், நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நம்முடைய காரியங்களால் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லுங்க. நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராது. 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அதை நம்ம எடுத்துக்கணும். எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 12:21 படி நான் நீதிமானா இருப்பதினாலே எனக்கு ஒரு கேடும் வராது. ஓ ஹல்லேலூயா. இந்த புதிய மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். அயலானை பார்க்கிலும் யாரு சொல்லுகிறது அதை நம்ம எடுத்து பாருங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அயலான்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கலும் உள்ளவர்களாக இருக்கிறோம். கிருபை கிருபை கிருபையே கிருபையே பிரசன்னமே அபிஷேகமே உம்முடைய வல்லமையே ஜீவன் உண்டு. நன்றியப்பா, நன்றியப்பா, ஆவியாருடைய பிரசனை நாம் நிரப்பி இருக்கும் பொழுது வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள அப்படியே கிரியை செய்யும். வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்யும். கிரியை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய பாதையில் ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தந்தீர் தேவா, புது வேலனை தந்தீர் தேவா, புது கிருபை தந்தீர் தேவா, புது வேலனை தந்தீர் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்தில் நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. சென்ற மாதம் எல்லாம் கண்ணின்மணியை போல பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதில் ஒரு விசேஷித்த மாதம். ஹல்லேலூயா. நாங்கள் மறுபடியும் புதுசா பிறக்கிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்கலாம் சொல்லுங்க, இந்த நாளிலே நான் புதுசா பிறக்க போறேன். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு தயாரா இருக்கிறவங்க உங்க மனதில் இதை சொல்லிக் கொள்ளுங்க. நான் இன்று புதுசா பிறக்க போறேன்.
பாவ மனுஷன் இன்னைக்கு சாக போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் பாயாயிருந்தனா இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிறக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இது புதிய நாள், புதிய மாதம், புதிய கிருபை, புதிய பலன் நமக்கு வருகிற மாதம். புதிய கிருபை, புதிய பலன் நம்மை மூடுகிற மாதம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி 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 நன்றி. Thank you, Jesus. Thank you for this wonderful presence. Thank you for your wonderful presence. Thank you, Jesus. Touch each and everyone. Oh, in your presence. Nothing is impossible. தேவனுடைய பிரசன்னத்தில் முடியாதது என்று ஒன்று இல்லை. You can do all things. God shall supply all your needs. Hallelujah. God shall supply all your needs. God shall supply all your needs. Hallelujah, hallelujah, hallelujah. God shall supply all your needs. Thank you, Jesus. அவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையிலே நிறைவாக்குகிற நாட்களுக்குள்ளாக இனி நீ குறைவை காணாதிருப்பாய். இனி நீ குறைவை காணாதிருப்பாய். சரி, ஏசேக்கு மூடியிருக்கலாம், சின்னா மூடியிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்று ரெகபோத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ரெகபோத்தை வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya. தேரே மகாராமாஷே. Thank you, Jesus. ரெகபோத் ஒருவரும் மூடக்கூடாத என்றென்றும் வற்றாத ஒரு நீரூற்று. ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரெகபோத்தை ஒருவரும் மூடி போட முடியாது. ஓ ஹalleluya. ராகரமாஷே. லிதலர பபர பபர ஹரதலர பரபதலர மகருதரி பரபர. ஓ ஹalleluya. ஹalleluya. எத்தனை விண்ணப்பங்கள், எத்தனை வேண்டுதல்கள், எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கர்த்தர் படித்து முடித்து உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவருக்கு சாங்ஷன் பண்ணிட்டார். ஹalleluya, ஹalleluya. இந்த மாதம் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் சாங்ஷன் பண்ற மாதம். ஹalleluya, ஹalleluya. இந்த மாதத்துக்கு அப்படிதான் ஒரு பேர் கொடுக்கணும். நம்முடைய விண்ணப்பங்கள் சாங்ஷன் பண்ணப்படுகிற மாதம். ஹalleluya. என்ன விண்ணப்பமா இருந்தாலும் சரி. நம்ம திங்கட்கிழமையில கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நிறைய கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம்னு பார்த்தா அந்த நாள் என்ன நாள்? மனு நாள், மனுநீதி நாள். இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறைகள் இருந்தாலும் அந்த திங்கட்கிழமை நாளில் போய் கலெக்டரேட்டில் அந்த மனுவை கொடுத்தா அது நேரடியாக கலெக்டரோட பார்வைக்கு போகும்.
அவைகளை எடுத்து அவர் அதை சேங்ஷன் பண்ணுவார். இந்த உலக பிரகாரமான அதிகாரி அப்படி சேங்ஷன் பண்ண முடியும்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதம் மனுநீதி மாதம். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் எடுத்து வாசித்து ஒரே வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார். ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை நமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இவர்களை சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுங்க அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிதாக பிறப்பதற்கு தயாராக இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சென்ற மாதத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு சாட்சி என்ன சொல்லுங்க? அதுக்கு என்ன சாட்சி? நம்ம இன்னைக்கு ஜீவனோட உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய அடுத்த இந்த வருகிற மாதத்துக்கு உண்டான காரியங்களை நான் யோசிச்சுட்ருக்கோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போகிறோம். அப்படி தேவனிடத்தில் இந்த பக்கம் வந்துருங்க, ஏசி நேரம் அங்கே தான் வரும். அந்த பக்கம் நீ இந்த சேர் இந்த பக்கம் போடுறோம், ஏன்னா அந்த ப்ளோயர்ஸ் நேராக அவருக்கே இருக்குது. புதிய மாதத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புதிய மாதத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். புதிய மாதத்தில் உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு ஒரு பேர் ஆண்டர்கிட்ட உண்மையாகவே நான் கேட்கும் பொழுது ஆண்டர் சொன்னார், இது மனுநீதி மாதம்னு சொல்லுனார். மனுநீதி மாதம்னு சொல்ல சொன்னார். சரி, ஓகே. மனுநீதினா என்னன்னு சொல்லி யோசித்து பார்த்தா தான் தெரிஞ்சது. திங்கக்கிழமை போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எல்லோரும் மனு வச்சுட்டு எழுதி தங்களுக்கு தேவையான விண்ணப்பத்தெல்லாம் எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னென்ன நானும் பார்த்துருக்குறேன் சின்ன வயசுலேருந்து. என்னடா திங்கக்கிழமையான கலெக்டர் ஆஃபீஸில் கூட்டமாக இருக்குது, அந்த அன்றைக்கி மட்டும் நிறைய பேர் வேலைக்கு வருவாங்களாட்டுருக்குன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது சொன்னாங்க, இந்த நாள் பெட்டிஷன் கொடுக்குற நாள், இந்த நாள் மனுக்களை கொடுக்குற நாள். இந்த நாளில் நீங்கள் மனு கொடுக்குற போது என்ன ஆகுதுன்னா, நேரடியாக கலெக்டரு அந்த மனுவை வாங்கி அதை பிரித்து வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை அவர் அதை நன்மையை அவர் நமக்கு கொடுத்துருவாராம். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகள் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஜெபத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். அவர் நம்ம பயங்கரமாக நம்ம என்ன பண்ணுறோம்? லிஃப்ட் பண்ணுறோம், அவரை தூக்கி மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் செஞ்சுட்டு நமக்கு சில குறைகளையும் கடைசியில் ஜெபத்தில் சொல்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த குறை இருக்குது, ஆண்டவர் எனக்கு இந்த முழங்கால் வலியாக இருக்குது, எனக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்ம பண்ணுறோம். அந்த குறைகளை கூட, சின்ன சின்ன குறைகளை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக்குகிற புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பெட்டிஷன் கொடுத்துருக்கணும், மனு கொடுத்துருக்கணும்ல. இப்போ பார்க்குறாரு, இந்த வீதியில் ரோடு போடாமல் இருக்குது, சரி நம்ம போட்டு விட்ருவோம் அப்படின்னு போடுவாங்களா யாராவது? இல்லை. என்ன பண்ணுவாங்க? யாராவது மனு கொடுக்கணும், யாராவதுக்கு மனு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். நான் தான் ரட்சிக்கப்பட்டோமே, நம்ம தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ஆனால் நமக்கு இருக்கிற குறைகள் நமக்கு தானே தெரியும். நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற குறை நமக்கு தான் தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி குறையாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவரும் சரி, இப்போது குருடன் வரான், உட்காந்துருக்கிறான், இவர் போறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான். இவர் போய், இவருக்கு பாருங்க ஒரு குறும்பு, உன் கண்ணு சரியாகட்டும்னு அவர் சொல்லதை பாருங்க. என்ன கேட்குறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறேங்கிறாரு. அவன் என்ன கேட்பான்? 2 கிலோ பிரியாணி கொடுக்கணும் கேட்க போகிறான், கண்ணு தான் கேட்க போகிறான். ஆனால் இவர் போய் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அவர் எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம அவர்கிட்ட பெட்டிஷனை கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார், நம்ம அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குறார். உங்களுடைய குறிப்பிட்ட தேவைகளை அவர் இடத்துல கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மாதம் நம்முடைய பெட்டிஷன்ஸை, நம்முடைய மனுக்களை அவர் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகையினால் இது இப்போ அதிகாலை வேலை தான், அதனால் நல்லா கவனமாக கண்ணை மூடிட்டே கேளு, ஒன்றும் தப்பு இல்லை. முடியல பாப்பா சின்ன பிள்ளை இல்லை. அதனால் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய மனுக்களை அவர் நிறைவேற்ற போறார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது என்ன வசனம்? எஸ்ரா எடுத்து 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 18வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 4:18. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. தேவன் எடுத்து தீர்க்கமா வாசிட்டார் அப்படின்னு சொன்னான். இது வந்து அந்த ராஜா எடுத்து வாசிச்சார், அதான் போட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை, இந்த மாத்திரை நமக்கு இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கணும். இந்த வார்த்தை நம்மகிட்ட பேசுது பாருங்க, தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்ம அரசியல்வாதிகிட்ட போய் நீங்கள் மனு கொடுத்து பாருங்க, என்ன ஆகுதுன்னு தெரியும். அரசியல்வாதிகிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறீங்க, அவர் போயிட்டு இருக்கிறார் வண்டியில் பிரச்சாரம் பண்ணிட்டு, இனி தேர்தல் வருது, பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் வாக்காள பெருமக்களே வாக்களிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயா எங்கள் ஊரில் இது இல்லைங்க, இந்தாங்க இதுக்கு தாங்க ஒரு மனு கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்க அப்படின்ட்டு இப்படி கொடுத்துருவார். பக்கத்தில் பிஏ என்ன பண்ணுவார், அதை வாங்கி வச்சுட்டு அடுத்துக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர் வாங்கி வச்சுட்டு வடை வாங்கி வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. என்னடா பஜ்ஜியில் அதிகமாக எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மனுவிலே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. தீர்க்கமாய் கிளியராக வாசிக்கிறார். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், ஒவ்வொரு மனுக்களையும் அவர் என்ன பண்ண திட்டமாக கிளியராக ஒன்று விடாமல் வாசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத வந்து அவர் கேட்காம இருக்கிற தேவன் இல்லை, நீங்கள் சொல்கிறத அவருக்கு காது கேட்கலன்னு இல்லை, நீங்கள் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கலன்னு இல்லை, நீங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர் வந்து விட்டுட்டாருலாம் இல்லை, எல்லாவற்றையும் தீர்க்கமாக அவர் வாசிக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கமாக அவர் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக சொல்லணும். நான் கேட்கக்கூடாது, நான் கேட்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும், இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கார். நமக்கு இந்த தேவைங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கார். நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு இப்போ பண தேவை இருக்குது, எனக்கு இப்போது பொருள் தேவை இருக்குது, அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் தான் அவர் கொடுப்பார், கேட்பதற்கு முன்னாடி கொடுக்க மாட்டார். அப்போது என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிங்க. பெற்றுட்டீங்க, அவ்வளோதான், கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கிறதா இருக்கிறது. அதனால் இதை பெற்றுக்கொண்டவர்களாக, நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த மாதத்தில் பெட்டிஸ் உங்களுடைய மனுக்கள் எல்லாமே கர்த்தர் தீர்க்கமாக, ராஜா தீர்க்கமாக அவர் வாசிட்டாரு. அந்த தீர்க்கமாக வாசித்த ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே நடைமுறைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது, இது வந்து நடக்குமா, இது எப்படி நடக்கும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ராஜாதி ராஜா நினைச்சார் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்திலும் அவர் நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துடுவாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் பார்ப்பாரு. அப்போது நம்ம ராஜாதி ராஜா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டால், நம்முடைய காரியங்களை பார்க்கும்படியாக சரியாக எழுதி அதை ப்ரொமோட் பண்ணி சைன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. அவர் போட்டு எழுதி மொத்தரை போட்டு கொடுத்துட்டாருன்னா அதை சேங்ஷன் பண்ணி இது முடிஞ்சிருச்சு, இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த நம்ம கொடுத்த அந்த விண்ணப்பங்களை தேவனிடத்தில் போய் சேர்றதுக்கு யார் கொண்டு போவார்? கேப்ரியல் தூதன் கொண்டு போவார். கேப்ரியல் தான் போஸ்ட் மாஸ்டர், அவர் தான் வந்து தபால்காரர். நமக்கு அவர் கொண்டு போய் விண்ணப்பங்களை சேர்த்துடுறாரு. அந்த சேர்த்த விண்ணப்பங்கள் சரியாயிருச்சாங்கிற இந்த தூதன்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த தூதன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிச்சிட்டான்னு சொல்லி அவன் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும்.
அப்போ அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருக்கணும், அது நம்ம போட்ட விண்ணப்பம் நிறைவேறி இருக்கணும். அப்போ தான் அவர் போய் அந்த ரிப்போர்ட்டை அவர் கொடுக்க முடியும் மேலே ஏறி. அந்த எஸ்தர் 3:13 வாசிங்க பார்ப்போம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. இப்ப ராஜா என்ன பண்ணிட்டாரு, அந்த எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளையை அவர் பிறப்பிச்சு அது போயிடுச்சு. இந்த காரியங்களை மாற்றி எழுதும்படியா யாருக்கு கொடுக்கப்பட்டது அந்த வேலை? இதை மாற்றி எழுதணும்னு யாருக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டது? இந்த சூழ்நிலையில யார் மாத்துறது? எஸ்தர். சிம்பிள். இதே அவ்வளோ யோசிக்கிறீங்க. எஸ்தர் என்ன பண்ணா, சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய சகல விதமான காரியங்களும் பவரும் அவகிட்ட இருந்தது. அவளை செய்யாமல் இருந்தாதைய. ஆனால் ஒரு கட்டத்தில் மொர்தெகாய் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சு அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக எஸ்தரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்குற இந்த மனுக்கள் நமக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அது சேங்ஷன் ஆகாது. ஹல்லேலூயா. அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு விரோதமாக நம்ம இந்த கன்ஃபெஸ் அறிக்கை பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நமக்கு விரோதமாக ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம்ல. நமக்கு விரோதமாக ஜெபிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக நமக்கு தீங்கு செய்யும்படியாக செய்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே அந்த காரியம் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவை நம்ம குற்றப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் என்ன ஆகாது, வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்துவோம். நமக்கு விரோதமாக ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இதில் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்களை அழிக்கும்படியாக ஆமானின் தந்திரங்கள் இந்த வேத அந்த பகுதியில் என்னாச்சு, அதமாகி போனது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தந்திரங்களையும் கர்த்தர் அதமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்லி கேட்டா, நாம் நல்ல விண்ணப்பங்களை நல்ல மனுக்களை கர்த்தரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணி வைக்கலன்னா என்ன ஆகும்? மனு கொடுக்கவே இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் வேலை செய்வான். நமக்கு விரோதமாக ஆயுதம் வந்துச்சுன்னா அது வாய்ச்சிடும். நமக்கு விரோதமாக ஜெபிச்சானா அது நடந்து போயிடும். ஆனால் இப்போ நான் மனு கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் ஒரு நல்ல ஒரு மனுன்னு என்னங்க ரிப்போர்ட் எழுதி கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்பாது. உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் எழும்பாது. உங்களுக்கு விரோதமாக எந்த காரியமும் நடக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜனங்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே நாம் மனுவை கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த மனு என்ன பண்ணுது, நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியத்தையும் செயல்படவே விடாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபிக்கிறது குறித்து நான் அதிகமாக சொல்லிட்டு இருப்பேன். ஜெபிக்கணும். சொந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபம், முழங்கால் ஜெபம் நிச்சயம் தேவை. நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு நிமிஷமா 10 நிமிஷமோ நல்லா முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு காரியம், நேரம் இல்லாதனால அப்படியே சுருக்கி சொல்கிறேன். அந்த மனுவை வாங்கிட்டாரு அப்படின்னா, கலெக்டர் அதை மனுவை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால், அதை வாசித்து முடிச்சுட்டு அதெல்லாம் எப்படிலாம் நிறைவேற்ற முடியுங்கிற திட்டத்தை போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு முத்திரையை போடுவார், ஒரு ஸ்டாம்ப் அடிப்பார். டப்புன்னு அடித்து இந்த பக்கம் வச்சுருவார். இங்கே ஒரு ரிஜெக்ட் ஸ்டாம்ப் அடித்து இந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, தீர்க்கமாய் வாசித்து உங்கள் மனுவையும் என் மனுவையும் தீர்க்கமாக வாசித்து அதை முத்திரை பண்ணி சேங்ஷன் போட்டு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்போது அவர் சேங்ஷன் பண்ணலன்னு என்ன பண்ணுவாங்க, முத்திரை போட மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் வச்சுருவாங்க. முத்திரை போட்டுட்டாருன்னா அது சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ண, கர்த்தர் தீர்க்கமாய் வாசித்து அவைகளில் மேல் முத்திரையை போட்டிருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப முத்திரை போட்டார்னு என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு நடந்துருச்சுன்னு அர்த்தம். அது சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதத்துல பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மனுக்களுக்கு பதிலளித்து முழுவதுமா தீர்க்கமா வாசித்து அதை முத்திரை போட்டு அதை சாங்ஷன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆகையினால இதை நீங்க கவனமா இருக்கணும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய மனுவை, அதனாலதான் சொல்ற மனு நீதி மாதம்னு சொல்லுனாரு. அதனால இந்த மாதத்துக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா மனு நீதி மாதம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மனுவெல்லாம் அவர் சாங்ஷன் பண்ணி நம்ம ஆசையெல்லாம், நம்ம மனுக்கள், நம்ம விண்ணப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிற மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் நம்ம கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடு, எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கொடு, எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, மனதுருகி கரபீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரபீட்டி அதிசயம் செய்பவரே, அப்பா அதிசயம் செய்பவரே, அப்பா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, என்று சொல்லி சுகமாக்கினீ, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, மனதுருகி கரபீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரபீட்டி அதிசயம் செய்பவரே, அப்பா அதிசயம் செய்பவரே, அப்பா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை